மூலக்குறிமுறை பகிரங்கமாக கிடைக்கும். ரைட், மூலக்குறிமுறை சோர்ஸ் கோட். இப்போ சொல்றது மூலக்குறிமுறை என்றது அந்த மென்பொருள் டெவலப் பண்ண ஃபைல் அப்ப கிடைக்கும். இதுல என்ன நன்மைண்டா அந்த கோடிங்ஸ்க்கான ஃபைல் கிடைச்சிடும். இன்னொரு யூசரோ யார் வேணாலும் அதை எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த கோட் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்க முடியும். மூன்றாவது அதுல எந்த மாற்றமும் செய்ய முடியும். இப்போ இதை நாங்க உதாரண முறையை சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் லினக்ஸ் ஒரு சொல்றேன். லினக்ஸ்ன்றது ஒரு பணி செயல்முறை, ஃப்ரீயா கிடைக்கப்போற பணி செயல்முறை. இதுல இருந்து நிறைய வந்து லினக்ஸ், உபுண்டு அப்படின்ற மாதிரி இப்போ மாற்றம் செய்யக்கூடிய இதெல்லாம் ஃப்ரீயாவே இருக்கு, ஓப்பன் சோர்ஸ். இதுக்கு எந்த விதமான பணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இலவசமாக பெறுதல், பயன்படுத்தல். ஃப்ரீ ஆக்சஸ் அண்ட் யூசேஜ், இலவசமாக பெற்றுக்கொள்றது, பயன்படுத்துறது. இலவசமாக பெறுறது இப்ப சொன்ன மாதிரி தான் நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஃபைல் எல்லாமே இன்டர்நெட் இணையத்துல இருக்குது. நாங்க ஃப்ரீயா டவுன்லோடும் செய்யலாம், மாற்றம் செய்யலாம். எந்த விதமான பணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது தனி பயனாக்கம். இப்ப சோர்ஸ் கோட் அந்த ஃபைல் கிடைக்கிறதால தனியா ஒரு நிறுவனமோ இல்ல நானோ அதை ஃபுல்லா மாற்றி எனக்கு தேவைய மாதிரி கஸ்டமைஸ் பண்றது, எனக்கு தேவைய மாதிரி அதை மாற்றி அமைக்கிறது. அதையும் இதுல செய்து கொள்ள முடியும். ஸோ வெண்டர் சார்பு இல்லாம, நோ வெண்டர் லாகின்ன்றது வெண்டர் சார்பு இல்லை. ஸோ நோ வெண்டர் லாகின்டா இது ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனத்துக்குரியதோன்றது இல்லை. நோ வெண்டர் லாகின் சொல்ல வெண்டர் சார்பு இதுக்கு இல்லை. வேறு டெவலப்பர்ஸோ அல்லது வேறு கம்யூனிட்டி மூலமோ இதை நாங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம். கேள்விப்படி பார்ப்போம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு, ஒரு சிறப்பியல் இருக்கு. முதலாவது சொல்லியிருக்கு வரையறுக்கப்பட்ட தனிப்பயனாக்கல், கஸ்டமைசேஷன் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. அங்க வரையறை இல்லை. அப்ப இது வந்து ஒரு பிழையானது. ரெண்டாவது, இட்டைப்படுத்தலுக்கு விற்பனையாளர்கள் தங்கி இருத்தல், இட்டை அப்டேட் பண்றதுக்கு விற்பனையாளர், இது விற்பனையாளர்ன்றது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ என்று சொல்லியாச்சு. அப்ப இங்க அப்டேட் பண்றதுக்கு நாங்க அவரைத்தான் தங்கி இருக்கணும் வேண்டிய அவசியம் வந்து இங்க கிடையாது. மூன்றாவது, உரிமையாளரினால் பயன்பாடு கட்டுப்படுத்தப்படுவது, இதுவும் இல்லை. இதுக்கு சொல்லியாச்சு, உரிமையாளர்ன்ற கதையே இங்க இல்லை. ஃப்ரீயா கிடைக்குது, யார் வேணா என்ன வேணாலும் இதை செஞ்சு மாற்றம் செஞ்சு பயன்படுத்தலாம், எனக்கு மாற்றி வச்சிருக்கலாம். அதுவும் இல்லை. மூலக்குறிமுறை பகிரங்கமாக கிடைக்காது. மூலக்குறிமுறை சோர்ஸ் கோட், கோடிங் பகிரமா இல்லை. கோடிங் வந்து யாருக்கும் எப்பவுமே இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்ப இந்த விடையும் இதுல பிழையானது. ஐந்தாவது, பொதுவாக மேற்கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் இலவசமானதாக இருத்தல். பொதுவாக பெற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் இலவசமானதாக இருத்தல். ரெண்டாவதுக்கு உங்களுக்கு வடிவா தெரியும். ஐந்தாவது விடுதான்டா நாங்க இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம், மூலக்குறிமுறை ஃப்ரீ, தனி பயனாக்கம் இருக்கு, வென்ற சார்பு இருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் வச்சு பார்க்கல ஐந்தாவது விட மிகச்சரியான விட. ரைட். மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுதுண்டா, ஒரு நிகழ்நிலை பரீட்சை முறைமையானது மாணவர்கள் கட்டாயமாக விடையளிக்க வேண்டிய கேள்விகள் எவற்றையேனும் விடையளிக்காமல் விட்டிருந்தால் அவர்கள் தமது விடைகளை சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக ஒரு முன்னெச்சரிக்கையை அனுப்ப வேண்டி உள்ளது. இந்த தேவைக்கு பின்வரும் எந்த தரவு செல்லுபடியாக்கல் வேலிடேஷன் தொழில்நுட்பங்கள் போதுமானவை? இப்போ மூன்றாவதுல எங்களுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியா எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியது ஒன்றும் இல்லை. இப்ப என்னன்னா ஒரு ஆன்லைன் ஃபார்ம் உண்டு. ஆன்லைன் ஃபார்ம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மாணவரை நாங்க ஒரு ஆன்லைன் ஃபார்மை சென்ட் பண்ணி அவர்கிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேள்வி 1, கேள்வி 2, கேள்வி 3. இப்ப எங்களுக்கு என்ன கேள்வியில் ஏதாவது 3 கேள்வி இருக்கு. அவர் கேள்வி 1ம் கேள்வி 2ம் நிரப்பியிருக்கார், கேள்வி 3 எம்டியா விட்டுருக்கார். இந்த சந்தர்ப்பத்துல எம்டியா விட்டு சப்மிட் பண்ணிக்கல. அங்க வந்து அப்ப முதலாவது என்ன, கேள்வி 1 டேஷ், கேள்வி 2 டேஷ், கேள்வி 3 டேஷ். அப்ப இந்த 3 டேஷ் இதுல சப்மிட் பட்டன். அப்ப இதுல அவர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கார், இதுல ஆன்சர் பண்ணிருக்கார். இந்த கேள்விக்கு அவர் ஒன்றுமே ஆன்சர் பண்ணல, எம்டியா விட்டுட்டு சப்மிட் பண்ணுங்க. இந்த நேரத்துல அந்த சிஸ்டம் வந்து என்னத்தை செக் பண்ணணும்,
இங்க வந்து இந்த மிஷின் என்னத்தை அதுல வேலிடேஷனா உடனே முன்னெச்சரிக்கையா கொடுக்கணும்டா சப்மிட் பண்ணிக்கல. இது எதுவும் செக் பண்ணி பார்க்கணுமா, என்ன டைப் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது என்ன நடக்குன்னு பார்க்கணுமா, இல்ல. அல்லது இப்ப இதுங்க என்ன பார்க்கணும், இங்க பார்க்க வேண்டியது பதில் என்ன 12 பார்க்கணுமா, இல்ல என்ன தரவு வகையில் ஒன்றுமே இல்லை. பதில் இருக்குதா இல்லையா பிரசன்ட் செக் பண்ணி பார்க்கணும். பதில் இருக்குதா அல்லது இல்லையா செய்ய வேண்டியது பிரசன்ட் செக்ன்னு சொல்றது. பிரசன்ட் செக்ன்னு சொல்றது. பிரசன்ட் செக்ண்டா இருத்தல் சரிபார்ப்பு. பிரசன்ஸ் செக் ஒரு பதில் அந்த ஃபீல்டில் இருக்குதா இல்லையா. பிரசன்ட் செக் வேற ஒன்றும் பகல். பிரசன்ட் இருக்குதா இல்ல, ஏதாவது ஒரு ரெக்கார்ட், ஏதாவது ஒரு பதிவு இதுல இருக்குது, இதுல இருக்கு, இதுல இல்ல, ஒரு பதிவு இருக்குதா இல்ல, பிரசன்ட் செக் தான் நீங்க பார்க்க வேண்டி இருக்கு. இப்ப அடுத்த பார்ப்போம். ஒன்று பிரசன்ட் செக், இது தேவை இருக்கு. ரெண்டாவது தரவு வகை என்று சொல்றது. தரவு வகை என்றா டேட்டாண்ட டைப். தரவு வகை செக் பண்ணி பார்க்க டேட்டா டைப். டேட்டா டைப்ண்டா உதாரணமா எண்ணாக தரவு இன்டிஜர் முழுவண்ணா அல்லது ஸ்ட்ரிங் எழுத்துக்களா, ஃப்ளோடா, டெசிமலா, அல்லது வந்து ஸ்ட்ரிங் பூலியனா, அப்படி என்ன தகவல் பூலியன் அப்படி நிறைய தரவு வகை இருக்குது. அப்ப டேட்டா டைப்னு சொல்றது. அப்ப அது எந்த வகையில் இருக்குன்னு பார்க்கணும். இதுல என்ன உதாரணமா இவர் இதுல என்ன ஏஜென்ட் என்ன ஏஜென்ட் கேள்வி கேட்டுக்கான்னு வச்சா அதுக்கு இவர் வந்து 32 சொல்லிட்டார். 32 வரும் ஏஜென்ட். இதுக்கு வந்து ஏஜ் கேள்வி எடுத்ததுக்கு குமாரன் எழுதிட்டார். குமாரன் எழுதி விட்டாருண்டா இதுக்கான இது சம்பந்தப்பட்ட ஏஜ்ன்றது வந்து நம்பர், குமாரன்றது ஸ்ட்ரிங், ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்காது. எங்களுக்கு அந்த விஷயம் இதுல நடக்கணுமா இல்ல, எங்களுக்கு தரவு வகை ரெண்டு பார்க்கணுமா இல்ல, பிரசன்ட் செக் இருக்கா இல்லையா, தரவு வகை செக் பண்ணி பார்க்கற வேண்டிய அவசியம் வந்து இல்ல. அதோட டேட்டா டைப் அண்ட் டேட்டா டைப்பும் பிரசன்ட் செக்கும் ரெண்டுமே செக் பண்ணி பார்க்கணுமா இல்ல, எங்களுக்கு இந்த செக் மட்டும் தான் தேவை. என்ன தரவு வகைன்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இல்ல. அடுத்தது வந்து மூண்டா ரேஞ்ச் செக். ரேஞ்ச் செக்ன்னு சொல்றது. ரேஞ்ச் செக். ரேஞ்ச் என்றைக்கு தெரியுது. ரேஞ்ச்ன்றது ஒரு எல்லை, எது வரைக்கும். ரேஞ்ச் என்றவங்களுக்கு தெரியும் ஒரு எல்லை கொடுத்துருக்கும், இது வரைக்கும் இதுல வரைக்கும் செக் பண்ணி பாக்குறேன். இது வந்து இப்ப உதாரணத்துக்கு ரேஞ்ச் வந்து இப்ப 0 இருந்து 10 வரைக்கும் ஒன்று செட் பண்ணினா, இப்ப இதை நாங்க 12 எதுவும் பாவிச்சிருந்தோம்னா அந்த டைம்ல செக் பண்ணி பார்க்கணும். இல்ல இது ரோங், 0 இருந்து 10 வரைக்கும் தான் ஒரு எண் இருக்கலாம், பாவிக்க முடியாது. இப்ப ரேஞ்ச்ன்றது இல்லை, இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு எண்ணை பாவிக்க வேண்டியன்னு சொல்லி இருந்தா அதை தாண்டி ஒரு எண் வச்சிருந்தோம்னா அந்த இடத்துல என்ன ரேஞ்சை செக் பண்ணி பார்க்க. அப்ப இப்படியும் இல்லை. அப்ப ரேஞ்ச் பிளஸ் பிரசன்ஸ் வருமா, அதுவும் இல்ல. ரேஞ்ச் பிளஸ் டேட்டா வருமா இல்ல. எங்களுக்கு வேண்டியது பிரசன்ட் செக், தரவு இருக்குதா இல்லையா. இந்த கேள்விக்கு பொதுவா தரவு வகை சரி கேள்விப்படி விடப்படி பார்த்தா ஒன்றுக்கு சொல்லியிருக்கு தரவு வகை சரிபார்ப்பு, இதுவும் வராது. தரவு வகை சரிபார்ப்பு இருக்கும், இருத்தல் சரிபார்ப்பும் மாத்திரம், இதுவும் வராது. தரவு வகை சரிபார்ப்பும் வீச்சு சரிபார்ப்பு மாத்திரம், இதுவும் வராது. நாலாவது இருத்தல் சரிபார்ப்பு மாத்திரம். அஞ்சாவது வீச்சு சரிபார்ப்பு. இங்க ரேஞ்ச் என்று சொல்றது இல்லை, அதாவது வீச்சு சரிபார்ப்பு. எங்களுக்கு இருத்தல் மட்டும்தான் வேண்டும். அப்ப பிரசன்ஸ் இருத்தல் சரிபார்ப்பு மட்டுமே சரியான. தரவு வகையும் வீச்சும் எங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பின் வருவனவற்றுள் எது ஒரு சுட்டும் கருவியை மிகவும் சிறப்பாக விவரிக்கின்றது. இப்ப இதுல எது சுட்டும் கருவி? சுட்டும் கருவி, பாயிண்டிங் டிவைஸ். சுட்டும் கருவி என்றா என்ன? உதாரணமா சுட்டும் கருவின்றதுக்கு முதல்ல இப்போ நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கணனிக்கு எடுத்தா, கணனியில வந்து என்ன செய்யும், இன்புட், ஒரு கணனிக்கு நாங்கள் இன்புட் உள்ளிட கொடுத்து அந்த கணனி வந்து ப்ராசஸ் முறைவழியாக்கம் செஞ்சு அவுட்புட் வெளியிட்ட தரும். இன்புட் போய் ப்ராசஸ் ஆகி எங்களுக்கு அவுட்புட்டாக வரும். அப்போ இன்புட்ன்றது என்னன்னா உள்ளீடு, கணனிக்கு உள்ளீடுக்கு பயன்படுத்தப்படுறது. அப்ப கணனிக்கு உள்ளிட பயன்படுத்தப்படுற சாதனம் எல்லாமே என்னென்னத்தெல்லாம் உள்ளிடலாம் பயன்படுத்தப்படுறோமோ அதுக்கு பயன்படுத்தப்படுற சாதனம் எல்லாமே உள்ளீட்டு சாதனம் எனவும், ப்ரொசஸ் பண்ணி கணனில இருந்து அவுட்புட் வெளியீடு கிடைக்கும். அந்த வெளியீட்டை காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுற சாதனம் எல்லாமே வெளியீட்டு சாதனம். இந்த சுட்டும் கருவி என்றது வந்து ஒரு உள்ளீட்டு சாதனத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர் தான். இந்த உள்ளீட்டு சாதனத்துல வகையில் இருக்கிற ஒரு ஆள் தான் சுட்டும் கருவி, பாயிண்டிங்
டிவைஸ் சொல்றது பாயிண்டிங் சுட்டும் கருவி வேலை வந்து சுட்டு காட்டுறது. அப்ப என்னன்னு பார்ப்போம். சுட்டும் இப்ப இங்க பாயிண்டிங் சுட்டும் கருவி வேண்டது கணினி திரையில இருக்கிற அந்த திரையில இருக்கிற காட்டிய அங்க பாயிண்ட் டிவைஸை வந்து கட்டுப்படுத்துறது. அப்ப அதை மூவ் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், ஓபன் பண்ணி பார்க்கலாம், கிளிக் பண்ணலாம், அதை கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டுப்படுத்துறது. இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுறது தான் இந்த பாயிண்டிங் டிவைஸ். உதாரணங்கள் சுட்டும் கருவி கொண்டு பார்த்தா மவுஸ், ஜாய்ஸ்டிக், trackball, touchpad, இதெல்லாம் பார்த்தா மவுஸ், ஜாய்ஸ்டிக், ட்ராக்பால், டச்பேட். மவுஸ் வந்து ஒரு சுட்டும் சாதனம். ஜாய்ஸ்டிக் இந்த கேம்ஸ் விளையாடுறது பயன்படுத்தப்படுற இதுவும் ஒரு சுட்டும் சாதனம். ட்ராக்பால் தடப்பந்தும் ஒரு சுட்டும் சாதனம். மவுஸ் போலை விட்டு அந்த இது வந்து ட்ரெக் மூவ் ஆகிக்கணும் இருக்கும், மூவ் ஆகும், கிளிக் பண்ணக்கூடியதாக இருக்கு. டச்பேட் ஒரு சுட்டும் சாதனம். இதெல்லாமே இந்த பாயிண்டிங் டிவைஸ் சுட்டும் சாதனத்துக்கு உதாரணமா. இதுக்கு சரியான பதில் சுட்டும் சாதனம் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்றா திரையில காணப்படுற காட்டிய கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. இதுதான் சரி. மற்றதுல ஏன் பிழையா இருக்குது என்று பார்ப்போம். காட்சியை இலக்க முறைப்படுத்தல். இப்ப காட்சியை இலக்க முறைப்படுத்தல் என்றது இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்றது, இப்ப எங்களோட ஸ்கேனர்ல கொண்டு ஒரு இமேஜ் படத்தை கொடுக்குறோம், ஹார்ட் காப்பியா இருக்கிற ஒரு படத்தை கொடுக்குறோம், அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலுக்கு மாத்திரும். டிஜிட்டல் சாஃப்ட் காப்பியா அப்ப அங்க ஸ்கேன் பண்ணி அதுல பிம்பம் வந்து கவனிக்கு வரும். அப்ப இது பாயிண்டிங் டிவைஸுக்கான வேலை இல்லை. அப்ப இதரப்படி காட்சியை இலக்கமுறைப்படுத்துறது, காட்சியை டிஜிட்டலுக்கு மாத்துது. ஸ்கேனர் என்ன செய்து கொடுக்குறோம், ஸ்கேன் பண்ணி எழுத்து முறை டிஜிட்டல் முறைக்கு மாத்துது. இதுல வேலை பாயிண்டிங் டிவைஸுக்கான வேலையில இது வராது. அடுத்தது வரி உருக்களை அடையாளம் காண பயன்படுத்தப்படும். வரி உருக்களை அடையாளம் காணப்படுறது ஒப்டிக்கல் கரெக்டர் ரீடர், ஓசிஆர் தான் இந்த வரியுருக்களை ரெகனைஸ் பண்ணும். அதாவது ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா அதுல இருக்க எழுத்துக்களை கண்டுபிடிக்கும், ரீட் பண்ணும். ஒப்டிக்கல் கேரக்டர் அதுல இருக்க வரியுருக்களை கண்டுபிடிக்கும். இப்ப இதுல வேலை ஓசிஆரம் வந்து ஒரு சுட்டுஞ்சார் பாயிண்டிங்க வராது. குறிமுறைகளை வாசித்தல், குறிமுறை வாசிப்பான்ன்றது பட்டை குறிமுறை வாசிப்பான், பார் கோட் ரீடர். அங்க இருக்க அந்த கோட் குறிமுறை வாசிக்க ரீட் பண்றது வந்து ரீடர், பார் கோட் ரீடருக்கு போகும். அதுவும் ஒரு பாயிண்டிங் டிவைஸ் இல்லை. படிமங்களை தெரிவு செய்தல் வந்து இது படிமங்களை தெரிவு செய்தல், இமேஜ் செலக்ட் பண்றது. மவுசால ஒரு படத்தை செலக்ட் பண்ண சொல்லும், இது கொஞ்சம் குழப்பமான விஷயம். ஆனா இது முழுமையான விடை இல்லை. படிமத்தை தெரிவு செய்கின்றது வந்து இது நாங்க மற்ற விட இருக்கைகள் இதை நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதன் முழு பயன்பாடும் அது இல்லை. அதனால இதுவும் வராது. இதுக்கு சரியான விட அது திரையில் ஒரு காட்டியை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுறது. 4வது முதலாவது மிகச் சரியான விட.